எம்மா லாவண்யா, அப்புறம் என்னதம்மா சொன்னாரு உங்க அப்பா கடைசியில? கடைசியில என்ன சொன்னாரு? வீட்டுக்குள்ள வானா சொன்னாரு, அவ்வளோ பேசி வரைய சொல்ல போறாரு. கடைசியில வீட்டோட கதவை சாத்திக்கின்னு போயிட்டாரு. எனக்கு சப்போர்ட்டா என் தங்கச்சி பேசினா, அவளையும் கோவமா பேசிட்டு உள்ள போயிட்டாரு. வந்தா வான்ட்டு. அப்புறம் அவ போக மாட்டேன்னு சொல்லி நின்னா. நான் தான் போடின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்தாத்த. சரிம்மா, நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நீ போய் சொன்னல, அது உங்க அப்பா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். சரி விடு, எதை தெரியாம போய் சொல்லிட்டேன் விடு. அதை நினைச்சு வருத்தப்படாது, என்ன பாத்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டி. அவருக்கு எப்படியே மேல கோவம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் மற்ற விஷயத்த கூட மன்னிச்சிடுவாரு. இந்த குளங்கோத்திர விஷயத்த அவர் பெருசா நினைக்கிறவரு. அவர் ஊர்ல யாராவது செஞ்சா கூட திட்டுவாரு. அதான் உனக்கே தெரியுதேம்மா உங்க அப்பா கோவப்படுவாருன்னு. அப்புறம் அவர்கிட்ட உண்மையை மறைச்ச சொல்லியிருக்கலாம்ல. சொல்லி எப்படியாவது பேசிக்கூடும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணியிருக்கலாமா? ஐயோ ஆண்டி, நான் என்ன தாண்டி நினைச்சேன். அவரு இது ஏன் விஷயத்த பெருசா இருப்பான்னு நினைக்கலையே. அவர் எப்படி தெரியுமா என்கிட்ட வந்து பேசினாரு? எல்லாமே ஓ முடிவுதாம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போய் அங்கே சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு எல்லாமே ஓகேன்னு சொன்னார் ஆண்டி. அதனாலதான் நான் பெருசா எடுத்துக்கல. கடைசியில் இப்படி கோவப்படுறாரு. எல்லாம் என் தலை எழுத்து ஆண்டி. அட என்னம்மா நீ இதுக்கே போய் இப்படி சலிச்சுக்கிற? வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ இருக்குது. ஏய் சுமதியே, சுமதியே எங்க இருக்கிற? ஏய் சுமதியே, கூட்டுன்னு இருக்கிறல, இங்க நிறுத்தி வச்சிருந்த வண்டி எங்க காணா? என்ன சொல்றீங்க? வண்டியை காணாமா? இங்கதான் எங்கனா விட்டுருப்பீங்க பாருங்க. எங்கனா விட்டுட்டு எங்கேயா தேடுங்க. பின்னாடி ஏதாவது விட்டுருக்கீங்களான்னு பாருங்க. எனக்கு தெரியாது எங்க விட்டனே. இங்கதான் விட்டுட்டு போறேன் நான். விட்டுட்டு நான் நடந்து வயல்வெளி பக்கம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள காணா. யாரா எடுத்துன்னு போனாங்களா? அகஸ்டின் ஏதாவது எடுத்துன்னு போனானா? அவன் ஏன் எடுக்க போறான்? அவ காலையில ஆட்டோ எடுத்துன்னு போனவன் தான். அவன் இன்னும் வீட்டுக்கு சாப்பிட கூட வரல. அவன் வரலங்க. பாருங்க எங்கன்னா விட்டுருப்பீங்க. எங்கன்னா போன இடத்துல எங்க விட்டு வந்து இங்க தேடுங்க போங்க. ஏய் இங்க பாரு, சும்மா நான் என்ன சீரியஸா பேசினு உட்காந்துக்கிறேன், நீ என்னமோ அசால்ட்டா பேசினு உட்காந்து இருக்கிற. வண்டி காணான்றேன். வா எங்க விட்டேன்னு பாரு. எங்க இங்க தான் விட்டுட்டு போறேன். உங்க கண்ணு எதற்கு வண்டி கூட பார்க்காம என்ன பண்ற? ஏ கையில கையில. அப்பா இங்க இருக்கிறேன், சொல்லுங்கப்பா. என்ன? ஏ கையில, இங்க வாசல்ல வண்டி விட்டுருந்தேன். எதாவது பாத்தியா நீ? யாராவது எடுத்துட்டு போனாங்களா? யாராவது உங்ககிட்ட எதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லப்பா, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. ஆனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க வண்டி சத்தம் மட்டும் கேட்டுச்சுப்பா. நீங்க தான் ஏதோ ஓட்டிட்டு போறீங்கன்னு நினைச்சேன் நானு. நீங்க இல்லையா? என்னம்மா சொல்ற? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டின சத்தம் கேட்டுச்சா? ஏன் வண்டி சத்தம் தானே அது? ஆமாப்பா, உங்க வண்டி சத்தம் தான். என்னாச்சு? என்ன ஆச்சா? நான் வண்டியை விட்டுட்டு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் ஒன்னும் அந்த வண்டியை எடுக்கல. யாரு எடுத்தது? வந்து பக்கற வண்டியை காணாம். வாசப்படியில இருந்த வண்டி அவனை தூக்கின்னு போயிருக்கிறான். அதை கூட பார்க்காம உட்காந்து கதை பேசின்னு உட்காந்துக்கிறீங்களா? இங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். யாரும் எடுத்த மாதிரி தெரியலையே. சரி வாங்க போய் பார்ப்போம். யாரும் எடுத்துன்னு போனாங்க தெரியல, வாங்க. ஆமா போ, அவன் நேரம் எங்கேயோ போயிருப்பான். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து சோறு தின்ட்டு என்ன வேலை உங்களுக்கு? கதை பேசுறதான். வாசப்படில இருந்த வண்டியை பார்த்துக்கு துப்பு இல்ல, உட்காந்து கதை நாயம் பேசணும் உட்காந்துக்கிறீங்க. எங்க இப்ப வேகமா பேசுறீங்க? இந்த பொண்ணு வேற உட்காந்து இருக்கிறா. போங்க போங்க, யார் எடுத்துன்னு போனாலும் பாப்ப யாரே கேப்ப. போங்க போ போய் யாரையாவது கேளு போ. தலை எழுத்து என்ன நேரமோ தெரியல. கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு போல. நேத்துல இருந்தே சரியில்லை. எங்க அப்புறம் மறுபடியும் பேசுறீங்க? வாங்குங்க. இத்தனை வருஷமா அந்த வண்டியை வச்சிருந்தேன். அது யாரும் தொட கூட மாட்டாங்க. யார் வந்த ராசி என்னவோ தெரியல, நீ வண்டியெல்லாம் காணாம போயிடுச்சு. அண்ணி இருங்க அண்ணி, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். வீட்டில் இருங்க. நெட்டவள்ளியே, மணி நெட்டவள்ளியே, கிளம்பிட்டியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்களாம், சீக்கிரம் கிளம்பு. ஐயோ,
நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது? கடவுளே, இது வரைக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறேன். அந்த கடவுளே என்னையே அப்படி சோதிக்கிறாரு. எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்குறாரு? இங்க நிச்சயதார்த்தமா, அங்க முத்துவுக்கு நிச்சயதார்த்தமா? கடவுளே, எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. பொண்ணா பிறக்கிறதே ஒரு பாவம் போல. நம்மளால சுதந்திரமா ஒரு முடிவு எடுக்க முடியல. இல்ல, என்னால முடியாது. என்னால நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு அவளை கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியாது. எனக்கு ஃபுல்லா மொத்த மேலதான் இருக்கும். இப்போ போய் அப்பா கிட்ட போய் சொல்ல போறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணான்னு. மீறியும் ஒத்துக்க சொன்னார்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நிச்சயதார்த்தம் ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கக்கூடாது. எனக்கு நடக்கலாம், அங்கேயும் நடக்காது. பரவாயில்ல, அப்பா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இங்கேருந்து போக தான் போறேன். என்ன என்ன நெட்டவழி, எங்க போற? என்ன என்ன மாதிரியே இருக்க? நீ யாரு? நானா? நான் உன்னுடைய மனசாட்சி பேசுறேன். சொல்லு, இப்ப என்ன பண்ண போற நீ? இந்த நிச்சயதார்த்தத்தையும் இந்த கல்யாணத்திலயும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் போயிட்டு அப்பா கிட்ட சொல்ல போறேன், என்னால முடியாது அப்படின்ட்டு. சரி, நீ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க அப்பா ஒத்துப்பாரா? ஒத்துக்கலன்னா என்ன செய்வேன்? நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணுவேன்? என்ன கம்பல்லாம் பண்ணா நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுவேன். போயிட்டு அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப உன்னோட ஆசை தான் உனக்கு முக்கியம் நீ நினைக்கிற, அப்படிதானே? உங்க அப்பாவோட ஆசை உனக்கு முக்கியம் இல்லையா? நீ இங்க இருந்து போனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவங்க என்ன நினைப்பாங்க? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்களோ, இப்படி மானத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி உங்க அப்பாவுக்கு கஷ்டம் வருமா வராதா? அந்த கஷ்டத்தை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா நெட்டவள்ளி? அப்ப நான் கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? அவர் சந்தோஷத்துக்காக இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் போயிட்டு அந்த வீட்டுல போய் கஷ்டப்படணும், அப்படியா? சரி, நீ கேட்கறதெல்லாம் சரிதான். என்ன சொல்ல வர? அவரோட சந்தோஷத்துக்கு நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன், சரிதானே? சரி, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படிதானே அவரும் நினைக்கிறாரு. காலையில வேலைக்கு போறாரு, ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டு வீட்டுக்கு வராரா இல்லையா? அவர் யாருக்காக உழைக்கிறாரு? உனக்காக தானே உழைக்கிறாரு. இப்ப அவர் ஒரு ஆள்லாம் சாப்பிட்றது ஈஸி. அவர் எங்க வேணா போய் சாப்பிடலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உனக்காக அவர் கஷ்டப்படுறாரா இல்லையா? உன் சந்தோஷத்துக்கு அவர் பல சந்தோஷங்களை இழக்கிறாரு. அப்ப நீயும் அவரோட சந்தோஷத்துக்கு ஒத்து போகணும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப கல்யாணம் ஆயிட்டு போனா அங்க போய் அந்த புருஷனை ஏத்துக்கணும், அந்த குடும்பத்தை ஏத்துக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சா மட்டும்தான் முடியும். என் சந்தோஷத்துக்கு எப்படி இருக்கோ அப்படி நினைச்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நாங்க போய் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் என்னையும் சேரும், எங்க அப்பாவையும் தானே சேரும். சரி நெட்டவள்ளி, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப எத்தனையோ பேர் விரும்புறாங்க தான், விரும்புறவங்களேவா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப விரும்பினோதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? இல்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் யாரை நினைக்கிறேனோ அவங்க கூட போய் வாழ்ந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அப்படிதான் நான் நினைப்பேன். இப்ப எதிர்த்து வீடு தானே, எதிர்த்து வீட்டுல போய் எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நான் எங்க அப்பாவையும் பார்ப்பேன், எங்க அப்பா அப்பப்ப என்னையும் பார்ப்பாரு. இது நல்ல ஒரு வாய்ப்பு தானே. நெட்டவள்ளி, உனக்கு இன்னும் காலம் புரியல. எதிர்த்து வீடு தானே, என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? இப்ப அக்கா தங்கச்சிங்களாம் தூரமா இருப்பாங்க, ஆனா ஒருத்தவங்க பாசமா இருப்பாங்க. அவங்களால கிட்ட இருக்க முடியே அப்படின்ற வருத்தம் இருக்கும். இப்ப பாரு, எதிர்த்து வீட்லயே அந்த தெய்வான இருக்காங்களே, தெய்வானையும் தங்கச்சியும் பக்கத்துல தெருவு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால ஒன்னா இருக்க முடியுதா? சொல்லு பாக்கம். இல்லைல்ல, அந்த மாதிரிதான் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே அமைஞ்சிரும் அப்படிலாம் இல்லை. நம்ம நினைக்காததுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? முத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பன்ற, அது 100% உறுதி கிடையாது. அதே மாதிரி உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நீ கட்டிக்கிட்டனா அங்க போயிட்டு நீ கஷ்டப்படுவ அப்படின்னு 100% உறுதி இல்லை. அங்க இதை விட உனக்கு சிறப்பான எதிர்காலம் கூட இருக்கலாம்.
அதனால உங்க அப்பா சொல்றத கேளு, சரியா? இவ்வளோ காலம் உன்னை வளர்த்துருக்கிறாரு, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அப்பாவை மீறி எந்த செயலும் செய்யாத, சரியா? சரி, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு புரியணும் நம்புறேன். நான் போயிட்டு வரேன். ஐயோ, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கே. ஸ்வேதா எங்க உள்ள வரலையா? ஏங்க, அவ உள்ள வரலன்னு சொல்லிட்டு கார்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னது உள்ள வரலன்னு சொன்னாலா? ஏன் உள்ள வரலன்னா? பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம், உள்ள வராம வெளியே எதுக்கு உட்காந்து இருக்கா? வர சொல்லு போ. நான் சொல்லிட்டேங்க, அவ வரலன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? கூட்டு தான் பார்க்க முடியும். என்ன சம்மந்தி அம்மா, ஏன் நிக்கிறீங்க? இந்த சேர் இருக்க உட்கார வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும்? இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து காரில் வரும்போது உட்காந்துக்கிட்டு தான் வந்தோம். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக நிற்கலாம் தான் நிற்கிறேன். சரிங்க சம்மந்தி, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, பேசுவோம். என்ன சம்மந்தி, உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா? இதோ கிளம்பிட்டு இருக்கா சம்மந்தி. இருங்க இருங்க, என்ன அவசரம்ப்பா? இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க? வீட்டுக்கு போகிற அவசரம்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. இங்கே முடிச்சுட்டு உடனே ஏற்று வீட்டுக்கு போனோம்ல, அங்கே போயிட்டு என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணோம். என் பொண்ணு அவங்க முன்ன பின்ன பார்க்கல, ஃபோட்டோ தான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பேசுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் சட்டுன்னு முடிச்சுட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் பாரு. ம், அப்படி சொல்கிறீங்களா? சரி சரி. என் பொண்ணு வரத்துக்குள்ள நம்ம இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பற்றி பேசிப்போமே. என்ன ஏதாவது தேதிக்கு முடிவு பண்ணியிருக்கீங்களா? தேதி தானே சம்மந்தி, ஒரு 2-3 தேதி முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எது சௌகரியப்படுதுன்னு பாருங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி நல்ல நாளாம், அதில் பண்ணலாம். இல்லையா அதை விட்டோன்னா அதுக்கப்புறம் எத்தனை தேதி சொன்னாரே? 16ஆம் தேதி நல்ல நாள் இருக்கான். அதை விட்டா அப்புறம் 20ஆம் தேதியான். இந்த 3 நாள் இப்போதைக்கு இருக்குதான். அதை விட்டா அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் நல்ல நாள் இருக்குதான். ஆமாம் ஆமாம், 3 தேதியும் நல்ல நாள் தான். நானும் விசாரித்தேன், நல்ல நாள் தான் சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வருதுல, அந்த தேதியிலே வச்சுக்கலாம் நான் நினச்சேன். நீங்களும் அந்த தேதியை கரெக்டாக சொல்கிறீங்க. நாங்கள் கூட 10ஆம் தேதி தான் சம்மந்தி நினச்சோம். 10ஆம் தேதியே வச்சுக்கலான்ட்டு நாங்களாம் பேசணும். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதையும் உங்ககிட்ட சொல்லிடணும் பாருங்க. என்ன சம்மந்தி? இப்போ என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் தான் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம். அதே மாதிரியே அடுத்த மாதம் 10ஆம் தேதி 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணமும் வச்சிடலான்னு ஒரு யோசனை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம் என்ன? 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தலான்னா யோசிக்கிறீங்க? அது சரிப்பட்டு வருமா? இல்லை சம்மந்தி, ஒரு யோசனை தான். இது மாதிரி பண்ணலாமான்னு நினச்சிருக்கேன் நான். உங்கள் இஷ்டம், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் விருப்பமும் ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்ககிட்டயும் நான் விருப்பம் கேட்கணும். அவங்களும் ஒத்துக்கிட்டாதான். இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டு அவங்க ஒத்துக்கல, அதெல்லாம் வேணாம்னு சொன்னாங்கன்னா அப்புறம் மாற்றி தான் வைக்கணும். உங்களோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சே, அந்த குடும்பமே வேணாம் வேணாம் நினச்சா திரும்ப திரும்ப நம்மளையே தொடுத்துதே. என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பொண்ணுக்கு 10ஆம் தேதி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் தள்ளி போச்சுன்னா நம்ம பொண்ணு அவன் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவா. கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. அப்போ ஒரே நாளில் வச்சா அப்போ அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு சந்தோஷமாக ஏற்றுப்பால. சரி, அதுவும் சரிதான் சம்மந்தி. எனக்கு சம்மதம் தான். நீங்கள் 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்படி வைக்கலனாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவு, அந்த குடும்பத்தோட முடிவு, அவ்வளோதான். என்னடா நீ என்ன சொல்கிற? உனக்கும் உன் தங்கச்சிக்கு ஒரே நாளில் கல்யாணம் பண்ணுறது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏண்டி உனக்கு? அப்பா எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஏங்க, எனக்கு சம்மதம் தாங்க. நான் தானே இந்த ஐடியாவே கொடுத்தது. அப்புறம் நானே வேணும் நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தது தானே. அப்புறம் என்ன, பொண்ணோட அப்பாவும் சொல்லிட்டாரு, அங்கே அவங்க வீட்டிலே கேட்டுக்கிட்டா முடிவு எடுத்துக்க வேண்டியதாங்க. அப்புறம் என்ன சம்மந்தி, கல்யாண தேதியை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுறதுன்றது தான் அது முடிவு எடுக்கணும். நம்ம இதில் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு இருக்குது சம்மந்தி? பொண்ணு வீட்டிலேருந்து என்னென்ன செலவு பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான்.
என் பொண்ணுக்கு என்னால் முடிஞ்ச சீர்சானத்தையும் செய்கிறேன். என் பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். பவுனும் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சிடறேன். நான் என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடறேன் சம்மந்தி. ஏன்னா நான் ரொம்பவும் அதுக்கு மேலே செய்யணுச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நான் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆள் தான். நான் அப்புறம் வேலைக்கு போய் என் செலவு பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கு. நான் ரொம்ப கடன் வாங்கி வச்சுட்டுனா அப்புறம் கஷ்டப்படணும். என் பொண்ணை நல்லபடியாக நான் வளர்த்துருக்குறேன். அவள் உங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக நடந்துப்பா. அதான் நான் சம்பாரிச்சு வச்ச சொத்து. அது போதும் சம்மந்தி. காசு பணம்லாம் யார் வேணா எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நல்ல பொண்ணை வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப எங்க பொண்ணு கொடுக்குற மாதிரினா உங்க வீட்டுல வசதி இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு தானே வரப்போறா. அப்ப எங்க வீட்டுல வசதி இருக்குது. அது போதும். உங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும் எங்களுக்கு. அப்புறம் என்ன சம்மந்தி, என் சம்சாரமே சொல்லிட்டா. இதுக்கு மேலே என்ன இருக்கு? உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பொண்ணை பெற்றவங்க ஏதாவது நான் கௌரவத்துக்கு செஞ்சு தான் ஆகும்னு நினைப்பீங்க. ஆனால் நான் தடுக்க விரும்பல. என்ன கல்யாண செலவில் முறைப்படி பொண்ணு வீட்டு செலவை நீங்கள் தான் பார்க்கணும்லாம் கட்டாயம் இல்லை. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நாங்களே பார்க்குறோம். அடா இது போதுமே எனக்கு. உங்களை மாதிரி சம்மந்தம் இங்கே கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நீங்கள் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கீங்க. சரி, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணை கூப்பிட்றேன். நம்ம தட்டை மாற்றிக்கலாம். மடியே அம்மாடி நெட்டவள்ளி வாமா.